மேங்கோ சீசன் வந்தாலே மேங்கோவை வச்சு என்னெல்லாம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணலான்னு சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிற ரெசிபி மேங்கோ பச்சடின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் சர்க்கரை மேங்கோன்னு தான் சொல்லுவோம். இதை எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். இதை செய்யறதுக்கு முத்தின மாங்காயாக எடுத்துக்கலாம். வீடியோவில் நான் 3 அணை காமிச்சிருப்பேன், ஆனால் எங்களுக்கு 2 அணை தான் தேவைப்பட்டது. நீங்கள் 4 பேர் இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா அது 2 மாங்காவே போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கின்னோட செய்யறதுனால ஸ்கின்னில் நிறைய அதோட பாலெல்லாம் இருக்கும். அது எல்லாமே நல்லா நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்தெந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு மாங்காய் கொஞ்சம் பெருசாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு சின்னதாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு தேவைப்படுற சைஸில் கட் பண்ணி ஃபஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மேங்காவோட சீடையுமே நம்ம இதில் சேர்த்த தான் போகிறோம். ஏன்னா அதுவுமே நல்ல டேஸ்ட் இருக்கும், அதனால அதையும் சேர்த்திக்கலாம். 2 மேங்காய் கட் பண்ணின உடனே எங்களுக்கு இந்த அளவு கிடச்சிது. இந்த ரெசிபி செய்யறதுக்கு அகலமான பாத்திரம் எதுவுமே தேவைப்படாது. நம்ம சாதாரணமாக தினமும் யூஸ் பண்ணுற குழம்பு, அப்படி இல்லைன்னா சாதம் வைக்கிற பாத்திரம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா வெல்லம் மாங்காயில் சேர்த்தும் போது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிறோம். இதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாம். 2 மேங்கோவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திட்டு நமக்கு எந்த அளவு இனிப்பு தேவைப்படுதோ அந்த அளவு வெல்லம் சேர்த்திக்கலாம். இதில் சர்க்கரை சேர்த்தனா நல்லா இருக்காது. இனிப்பு நமக்கு கரெக்டாக இல்லாதப்ப கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்த்துனா மட்டும்தான் அந்த கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் வெல்லம் மட்டும் சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். இது நிறைய சேர்த்தக்கூடாது, இனிப்பு தான் அதிகமாக இருக்கணும். அதனால் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்திட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு வெல்லம் கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. தண்ணியில் நல்லா கரைஞ்சிருந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோஸையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் கட் பண்ணின மேங்கோ பீசஸ் மட்டும் இல்லாமல் அதோட சீடையும் சேர்த்துனா மட்டும்தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் மேங்கோ சூஸ் பண்ணுறது புளிப்பில்லாத மேங்கோவாக எடுத்திங்கன்னா மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால புளிப்பு அதிகமாக இல்லாத மேங்கோவாக சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வெல்லமெல்லாம் அடியில் இருக்கும், மேங்கோஸ் மட்டும் மேலே இருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இதை அப்படியே விட்டுடலாம். இதில் மெயினாக நம்ம மூடி வைக்கிற மூடி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள அந்த ஆவியெல்லாம் வெளியில் போகும்போது மாங்காய் நல்லா வெந்தும் வரும், மேலே பொங்கியும் வராது. அதனால் ஹோல்ஸ் இல்லை மாதிரி மூடி சேர்த்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இடையில ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா கிளறி விட்டோம்னா தான் மாங்காயில் அந்த உப்பு, காரம், இனிப்பு எல்லாமே பிடிச்சி மாங்காய் நல்லா வெந்து வரும், நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். அடிக்கடி மட்டும் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கடைசியில் இது மாதிரி மேங்கோ ஜாம் மாதிரி ஆயிரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம இதிலிருந்து இறக்கி வச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனி இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. நாளை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.